மூக்கையே எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 2024 ஏன் இவ்வளவு மொக்கையா இருக்கு? ஏன்டி, என்னாச்சு? இல்லைடி, 2024 வந்த படங்கள்லேயே நிறைய படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. கல்கி, ஸ்ட்ரீட் 2, கோட்டு, தேவரா இந்த 4 படம் மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழில் சொல்லப்போனால் கோட்டு, அமரன், ராயன், மகாராஜா இந்த 4 படம் தான் 100 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ பாரு, ரஜினிக்கு ஒரு ஃப்ளாப்பு, கமலுக்கு ஒரு ஃப்ளாப்பு, சூர்யாவுக்கு ஒரு ஃப்ளாப்பு, விக்ரமுக்கு ஒரு பெரிய ஃப்ளாப்பு. எல்லா ஹீரோவுக்கும் மார்க்கெட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரஜினிக்கு தொடர்ந்து 3 ஃப்ளாப்பு. எந்த டைரக்டர் தான் 1000 கோடி 2000 கோடிக்கு ஒரு நல்ல படம் பாக்ஸ் ஆஃபீஸஸ் கொடுக்க போகிறாங்களோ ராஜமௌழி மாதிரி தெரியல. இனிமேல் வரவங்களா அது ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா சரி, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே போயிடும். தெலுங்காளுங்க கன்னடா ஆளுங்கள்லாம் பாருங்கள் என்ன சூப்பராக படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டி பிள்ளை, நம்ம டைரக்டர்லாம் சரியில்லை. வரவங்கெல்லாம் மொக்க படம் தான் கொடுத்துருக்குறாங்க.